குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதிய வேலைவாய்ப்பினை பற்றின நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களை வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. என்ன வீடியோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்துடலாம். ஜிப்மர் புதுச்சேரி அண்ட் காரைக்கால், ஓகேங்களா. போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரெசிடென்ட். டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 18/1/2025. பே ஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,30,30,000. ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸு ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது பின்னாடி பிடிஎஃப் ஃபைலேருந்து விரிவாக சொல்லிடுறேன். டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99. குவாலிஃபிகேஷன் வந்து எம்டிஎம்எஸ், டிஎன்பி, எம்டிஎஸ், ஓகேங்களா. இது வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஓகேங்களா, புதுச்சேரி. என்ன போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் ரெசிடென்ட், ஜிப்மர் புதுச்சேரி. அப்புறம் காரைக்கால் ஆல்சோ போஸ்டிங் இஸ் தேர். கீழே வந்துட்டு இப்போ வந்து டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். எத்தனை வேக்கன்சி, யார் யாருக்கு எவ்வளோ கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கலாம். இது வந்து ஜிப்மரை பற்றி, புதுச்சேரி, காரைக்கால் அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அப்ளை வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16/12/2024. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6/1/2025. டவுன்லோட் கால் டிக்கெட் எப்போனா 13/1/2025 நீங்கள் கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 18/1/2025. அதுக்கப்புறம் மற்றெல்லாம் வந்து அவங்க பின்னாடி நோட்டிஃபிகேஷனில் வெளியிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ இன்டர்வியூ அதை பற்றி ஃபைனல் ரிசல்ட்லாம் பின்னாடி வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டிபார்ட்மெண்ட், என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி இருக்குது, கேட்டகரி வைஸாக யார் யாருக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்த்துக்கங்க. டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99. இந்த கீழே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. ரெக்ரூட்மெண்ட் அட் ஜிப்மர் புதுச்சேரி ஷால் பி போஸ்டட் அட் ஜிப்மர் காரைக்கால் கேம்பஸ் ஃபார் ஃபியூ மந்த்ஸ் ஆன் ரொட்டேஷன் பேசிஸ். இங்கே புதுச்சேரியிலையும் போடுவோம், காரைக்கால் கேம்பஸில் ரொட்டேஷன் அடிப்படையிலையும் இப்போ மாற்றி பணியமர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸு. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து 10 இயர்ஸு. பே ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,30,000. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்னா எம்டிஎம்எஸ், டிஎன்பி, டென்டல் டிபார்ட்மெண்ட்னா எம்டிஎஸ். அதுக்கப்புறம் கீழே செலெக்ஷன் ப்ராசீஜர் எப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. டைப் ஆஃப் வந்து பேப்பரு, ஓகேங்களா. பேப்பரில் தான் ஓஎம்ஆரில் நடத்துவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டுன்னு சொல்லிட்டாங்க, ஓஎம்ஆர் கிடையாது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18/1/2025. கொஸ்டின் பேப்பர் கண்டிஷன் 40 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இருக்கும். அது மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் யார் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எத்தனை டைம்ஸ் ஆஃப் ஆள் வந்து கூப்பிடுவாங்க ஒரு போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வந்து 20 மார்க் நடக்கும். அது வந்து 80 மார்க், இது 20 மார்க் நடக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயில இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ணது, ப்ரூஃப் ஆஃப் பெர்த் சர்டிஃபிகேட்டு, குவாலிஃபிகேஷன் டிகிரி, கம்யூனிகேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட்டு, இது தவிர எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஃபைனல் லிஸ்ட் வந்து அந்த வெப்சைட்டில் தான் வெளியிடுவாங்க. நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கணும். அது மாதிரி எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, டெல்லி, கொல்கத்தா, மும்பை, புதுச்சேரி. இதனால் நீங்கள் இங்கே உங்களுக்கு நியர்பை பிளேஸ் எது இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர், நாட் ஆன்சர்னு சொல்லிட்டு இந்த கலரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு வெளியிடுவாங்க. ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு அதை வந்து காட்டியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஜிப்மர் வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.